அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். இன்றைக்கி பதிவு எதுவும் போடலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு சண்டே லீவு. அதுபோக ஒரு மாதத்தின் இறுதி நாட்கள் மட்டும் அல்லாமல் ஒரு வருடத்தின் இறுதி நாட்களும் கூட. டிசம்பர் 30, 31. இந்த மாதம் டிசம்பர் மாதம் இந்த வருடம் எந்த விதமான இயற்கை பேரழிவும் ஏற்படாமல் இருந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். ஏன்னா டிசம்பர் மாதம் 24, 25, 26 நாளே ரொம்ப பயமான ஒரு நாளாயிருச்சு. வருஷம் இந்த வருஷம் அந்த பிரச்சனை இல்லாமல் போனதுக்கு இறைவனுக்கு நன்றி. இது ஒரு யூஎன்சி கரன்சி, ஐஜே படையில். நான் இன்னும் கையில் வச்சுருந்தேன், இப்போ தான் கீழே தரையில் வச்சேன். தரையில் இல்லை, டேபிளில் வச்சேன். பார்த்துக்கோங்க, கரன்சியை பார்த்துக்கோங்கண்ணா. இந்த பக்கம் பார்த்து ஒயிட் ஸ்ட்ரிப்பு இதுக்கு பேர். ஏசி 48, ஏ இன்செட்டு 296, 346, 347, 348, 349, 350, 351, 352 உள்ள இருக்குது. 352, 353, ஒரு 8 விதமான தாள். 8மே ஒரே கவர்னரு, ஒரே இயரு, ஒரே மின்ட்டு, ஒரே இன்செட்டு, ஒரே ப்ரீவிக்ஸு. வருஷ பிரகாரம் சீரியல் பிரகாரம் இருக்கும். ஒரு அருமையான ஒரு செட்டு. யூஎன்சிங்கிறதுல நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டாம். கெட்டிலிருந்து அப்படியே எடுத்து வச்சது தான், நண்பர் மூலமாக வாங்கப்பட்டது. ஒரு அருமையான கரன்சி. ஐஜி படேல் 1977 to 1983. இப்போ புத்தகத்தில் பார்த்தோம்ல, அந்த இது வேண்டும் என்பவர்களும் வாங்கிக்கோங்க. மற்ற கவரெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நண்பருக்காண்டி ஒரு ஷிப்பிங் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன். அப்படி உங்களுக்கு ஒரு பதிவை மட்டும் போட்டேன். மற்றது நரசிம்மன் எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்த ஒரு 10 தாள்களும் சோல்ட் ஆயிடுச்சு. வேறு 100 ரூபீஸில் வேறு இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. இது யார் கவர்னர்னு பார்த்துக்கிடும். ஜெகநாதன் தாள் ஒன்றே இருக்குது. 10 தாளில் 9 போயிடுச்சு. இந்த 1 இருக்குது. குட் கண்டிஷன் கரன்சி. அது ஐஜே படேல் காமிச்சோன்னா இது ஜெகநாதன் தனி கவர்னரு. வேறு 100 ரூபா தாள் இன்னும் 1 இருக்குது. ஐஜே படேல் தான், அதே கெட்டு தான், அதே இன்செட்டு தான். ஆனால் இது ஒரு 5-6 தாளுக்கு அப்புறமா உள்ளது. இதில் ஒரு 8 தாளில் ஒரு தாள் மிச்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கினால ஒரு தாள் மிச்சம் இருக்குது. யூஎன்சி கரன்சி தான். மற்றபடி இதெல்லாம் 10 ரூபீஸ் காந்தி, 1 ரூபி காந்தி. இது பஃப்டா நோட்டு. ஒரு 10 ரூபாயில் பஃப்டா நோட்டு ஒரு 4-5 தாள் இருக்குது. இது விலை ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இப்போ பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது ஒரு ரேர் கரன்சி. இது குட் கண்டிஷனான கரன்சி. இந்த கரன்சியில் லேசாக கிழிஞ்சிருக்கு. நீங்கள் அது வாங்க வேண்டாம். கிழியாத கரன்சி மட்டும் வாங்கினாலே போதும். உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. பி இன்செட்டு L47 691 390 அந்த மாதிரி நம்பரு. இது நான் வேறு தனியாக ஒரு பதிவில் போடுதேன். இப்போ வேணும்னா இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 3 நிமிடத்துக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு போட முடியும். அந்த 3 நிமிடத்துக்கும் உள்ள ஷார்ட்டான விலையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம்னா அது ஷார்ட்ஸில் போய் நிற்கும். ஷார்ட்ஸ் அப்படின்னா தெரியுமா, யூடியூப் மாதிரி போகாது. ஷார்ட்ஸ் மாதிரி டக்குன்னு வரும். ஆனால் நிறையா அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. நம்ம அதை விரும்புகிறதில்ல. இது ஐயங்கார் கையெழுத்து போட்ட ஒரு 2 ரூபா தாள். சிங்கம் வெளிப்பக்கம் மாதிரி இருக்கும். பின்னாடி 7 மொழிகள் மட்டும்தான் எழுதியிருக்கும், 2 ரூபாய்ன்னு சொல்லி. இது ஒரு ரேர் கரன்சி. ஒன்றே தான் இருக்குது. ரேட்டு பக்கத்துலேயே போட்டிருக்கேன், 550 ரூபான்னு சொல்லி. வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். இது 4 மானு. ஒரு ஜெகநாதன் நினைக்கிறேன், பார்த்துடுறேன். ஜெகநாதன் கையெழுத்து போட்ட ஒரு யூஎன்சி கரன்சி. ஒன்றே தான் அதில் இருக்குது. மற்றதெல்லாம் இல்லை, காலியாக போச்சு எல்லாம். இது எல்கே ஷா. அதில் ஒரு 3-4 1 ரூபா தாள் இருக்குது. 1957 உள்ள தாள். இது 4 மண் தான். ஆனால் டைமண்ட் இஷ்யூ
அது நார்மல் இஷ்யூ, டைமண்ட் இஷ்யூ. அது ஜெகநாதன், இது எல்கேஷா, இது பட்டாச்சாரியா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவர்னர் கையெழுத்து போட்டது. இங்கே 2 தாள் இருக்கு வருங்க, மான் போட்டது, 4 மான் படம் போட்டது. கவர்னர் யாருன்னு பார்ப்போம். டைமண்ட் இஷ்யூ, நார்மல் கிடையாது, டைமண்ட் இஷ்யூ, கொஞ்சம் ரேரு. இது வந்து எல்கேஷா கையெழுத்து போட்டது. இதெல்லாம் 100 ரூபா தாளில் காந்தி கையெழுத்து போட்ட குட் கண்டிஷன் கரன்சி. 2 தாள் தான் இருக்குது. 2 தாளுமே 2 கவர்னர், தனித்தனி கவர்னர். ஒன்று வந்து அகார்கர், ஒன்று வந்து எல்கேஷா. அதுமாதிரி 10 ரூபா தாள்லேயும் இதெல்லாம் ரொம்ப குட் கண்டிஷன், 90% கண்டிஷன். ஆனால் யூஎன்சி கிடையாது, கெட்டிலேருந்து எடுத்தது கிடையாது, சீரியல் பிரகாரம் தர முடியாது. இது K89, அது J67, அது எல்கேஷா, இது அகார்கர். ரெண்டும் ரெண்டு கவர்னர் வேறு வேறு. ஒரு அற்புதமான கண்டிஷனான 100% கண்டிஷனான நோட்டு. ஆனால் யூஎன்சி கிடையாது, கெட்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு சீரியல் பிரகாரம் நான் தர முடியலை. இது அகார்கர், இது வந்து எல்கேஷா. ஒரு அருமையான கலெக்ஷன். இது 5 ரூபீஸு, யூஎன்சி அது, அதில் சந்தேகம் கிடையாது. இது 10 ரூபீஸா, இது 5 ரூபா தாள் வச்சுருக்கேன், நான் 3 தான் வச்சுருக்கேன்னா. இது வந்து யூஎன்சி நம்பர் பார்த்துக்கோங்க, நம்பர் வேறு வேறு தான் இருக்குது. இது அகார்கர், இது எல்கேஷா, இது எல்கேஷா. ஆனால் 3மே யூஎன்சிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இதுவும் யூஎன்சி தான். இந்த நம்பரை பார்ப்போம், சீரியல் பிரகாரம் இருக்கான்னு பார்ப்போம். 47 33 60 065709. 3மே இது எல்கேஷா, இது அகார்கர், இது எல்கேஷா. யூஎன்சி கரன்சி 47 33. இந்த இருக்கு வருங்க, 47 33. இது 61. மாறி மாறி வச்சுருக்கேன். இது 60, இதுக்கு அடுத்த நோட்டு அது ஒரே கெட்டில் உள்ளது. இதை பாருங்கள், 65709. 657 10 தான் இருக்கு வருங்க, 9க்கு அடுத்து 10. எல்லாமே ஒரு கெட்டில் உள்ளது தான். நம்பர் வந்து அங்கிட்ட மாறி மாறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தாள் 2 ரூபாயில் வச்சுருக்கேன், வேறு இல்லை. 2 தாள் இருக்குது, ரெண்டுமே யூஎன்சி. இங்கே ஒரு தாள் ஐயா உட்காந்துருக்காரு, எல்கேஷா. இது ஐஜே படேல் 100 ரூபா தாள். இந்த நேரக்குன்னு இந்த யூஎன்சி காமிச்சோம்ல, அதே கெட்டில் உள்ளது தான். 367 2 ரூபா தாள், 100% யூஎன்சி. இது 135, இது 136. வருஷப்புறம் ஒரு கெட்டில் உள்ள ஒரு தாள், இது அதுக்கு அடுத்த தாள். இங்கே ஒரு 100 ரூபா இருக்குது, 1 ரூபா காந்தி இருக்குது, யூஎன்சி தாள் 1 ரூபா காந்தி. இது 912, இது 913. ஒரு கெட்டில் உள்ள வருஷப்புறம் எல்லாமே வருஷப்புறம் இருக்கும். இது வந்து ஹெச்எம் படேல், வெரி வெரி ரேர் கரன்சி. ஒரு தாள் வந்து 1000 ரூபா. இதனுடைய இயரை பார்த்துக்கோங்க, 1951 நினைக்கிறேன். 1951, 1951. வெரி வெரி ரேர் கரன்சி. டிமாண்டு கவர்னர் 370. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் காமிச்சேன் உங்களுக்கு, இன்றைக்கி ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் 30 31 கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது வருஷப்பிறப்பு வருது, வருடப்பிறப்பு வருகின்றது. அதனால் எல்லாத்துக்கும் பைசா கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இருந்தாலும் சொல்லக்கூடியதை சொல்லிடுதேன். நீங்கள் ஒரு நாள் முன்ன பின்னா இருந்தாலும் 1ஆம் தேதி பிறகு வருஷப்பிறப்பினுடைய அன்பளிப்பாக இருந்தாலும், வருஷப்பிறப்புக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு நீங்கள் நினச்சாலும், நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.